Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில் விதவிதமான நம்ம பலகாரங்கள் செய்யலாம். அதில் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரில் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 3 பொருள் இருந்தாலே போதும். அதை வச்சு தான் நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது என்னென்னா கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி, அதாவது சுகர் வேண்டியதில்லை, இந்த மில்க் இருந்தாலே போதும். அதாவது இது கூட நம்ம பால் பவுடர் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட், அதாவது டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் நம்ம 250 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். இது கூட கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. பால் பவுடர், இதுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டியதில்லை. வாசனைக்காக நம்ம ஏலக்காய் ஒரு 5 அல்லது 6 சேர்த்துக்கலாம். பன்னீரை மட்டும் நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம மில்க் பவுடர் கொட்டிக்கலாம். இது கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 200 ml ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. மில்க் பவுடர்லேயும் சுகர் இருக்குது, அதே மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்லேயும் சுகர் இருக்குது. ஸோ அதனால் தேவை கிடையாது. மில்க் பவுடர், கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ துருவி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதாவது சுகர் பத்தலை அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் சீடு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். 4 அல்லது 5 ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே நம்ம இந்த கரண்டியில் வச்சு அப்படியே கரைச்சி விடலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிட்டே வரும். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே இந்த கரண்டியில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் கெட்டியாயிடும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது மாதிரி லைட்டாக பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிடும். சுருண்டு வர டைமில் நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது. நெய் வேணாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நம்மளுக்கு இந்த இதுவே பதமே போதும். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பிளேட்டில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது கீ நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம லைட்டாக பிஸ்தானோட தூள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே செட் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் பன்னீர் பர்ஃபி ரெடி. பன்னீர் பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். Pebbles Tamil.